எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் ஹரிபிரதீஷ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். தலைப்பு கொடிக்காத்த குரல். எல்லோருக்கும் தேசிய கொடி என்றால் நினைவுக்கு வருவது கொடிக்காத்த குமரனே. அவர் இருக்கும் தருவாயினும் நம் தேசிய கொடியை தரவிடாமல் தாங்கப்படுத்தவர் ஆவார். இவர் 1904 அக்டோபர் 4 ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இவர் பெற்றோரின் பெயர் நாச்சிமுத்து. இவரின் தாயார் பெயர் கருப்பாயி. இவரின் இயற்பெயர் குமாரசாமி. இவரின் குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. கைத்தறி தொழிலை செய்து வந்தார். இளம் வயதில் நாட்டுப்பற்று உள்ளவராய் இருந்தார். காந்தி அறிவித்த போராட்டங்களில் கலந்து கொண்டார். 1932 ஜனவரி 10 ஆங்கில அரசுக்கு எதிராக அறவழி போராட்டம் ஊர்வலம் நடைபெற்றது. அதில் குமரனின் கையில் தேசிய கொடி ஏந்தியபடி வந்தே மாதரம் என்று எல்லோரும் கூறிக்கொண்டே சென்றார்கள். அது ஆங்கில அரசு தடைகளை மீறி ஊர்வலம் சென்றதனால் ஆங்கில அரசின் காவலர்கள் தடியடி நடத்தினார்கள். அதில் குமரனின் மண்டை உடைந்து இரத்த ஆறு ஓடியது. வந்தே மாதரம் என்று வீரவழக்கு மண்ணில் சரிந்தார். கையில் பிடித்திருந்த தேசிய கொடியை எவராலையும் அகற்ற முடியவில்லை. தலையில் மிகுந்தும் காயடைந்த குமரன் சிகிச்சை பலனின்றி 1932 ஜனவரி 11 உயிர் நீத்தார். தேசமானம் காக்க சுவாசித்த சுவாசத்தை தேசத்துக்காக பரிசளித்து சென்றார்.